இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால நிறைய பேர் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுல பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நிறைய பேர் வந்து இந்த விக்கிரகத்துக்கு கீழே வச்சுருக்கிற அரிசி எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்றதை கேட்டிருந்தீங்க. சார் அதை வந்து இன்றைக்கி சொல்லிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு வச்சுருக்கிற அரிசியை வந்து பிரசாதமாக செஞ்சு நம்ம வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே இந்த அரிசியை வந்து நெய்வேத்தியமாக மறுபடியும் சாமிக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சாமிக்கிட்ட வச்சுருந்த அரிசியை மறுபடியுமே சாமிக்கு நெய்வேத்தியமாக எப்படி வைக்கிறதுன்றதுனால நான் வைக்க மாட்டேன். நான் வந்து எப்போவுமே சாட்டர்டேஸ் அப்படின்னா ஒரு வேலைக்கு சாப்பிட்ற அளவுக்கு அரிசி சேர்ந்த பிறகு அதை வந்து சனிக்கிழமை சாதமாக வெடித்து அதை வந்து சாப்பிட்டுப்போம். ஏன்னா சாட்டர்டேஸ் தான் வந்து நான்வெஜ் எதுவும் சமைக்க மாட்டோன்றதுனால தைரியமாக சாட்டர்டேஸ் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வச்சுருக்கிற கல்லுப்பை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை வந்து தேர்ஸ்டேஸ் ஆனால் இந்த மாதிரி சிங்கில் வந்து ரின்ஸ் பண்ணிவிடுவேன். சிங்கில் ரின்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு